ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்ஷ்னாஸ் கிச்சன். இன்றைக்கி லோக்ஷ்னாஸ் கிச்சனில் வந்து ஒரு சிம்பிளான கேக், சிம்பிள் கேக் கிடையாது, நல்லான கேக்கு தான். வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு. ஆக்சுவலாக நான் ஃபுல் ப்ரிப்பரேஷன் முடித்து ஓவன் ஓடிஜியில் வச்சாச்சு. அது ஃபுல்லாக பேக் ஆகிட்டுருக்கு. 20 மினிட்ஸ் வச்சேன். 2 பக்கம் ஹீட் வச்சுருக்கேன். 150 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். பசங்க வரத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் அப்படின்னு நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். சூப்பராக இருக்கும். இது வந்து என்னுடைய ப்ரௌனி நானே மேக் பண்ணது. எனக்கு தெரியாது, ஏதோ எனக்கு வந்து மெஷர்மெண்ட் வச்சு நான் சூப்பராக பண்ணிட்டேன். அது சூப்பராக இருக்கா இல்லையான்றது பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் வந்து டார்க் சாக்லேட் போடுவாங்க. ஆக்சுவலாக நான் டைரி மில்க் போட்டு பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிடும்போது நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன், ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தெரியுதுங்களா, ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு. ஐ எம் வெயிட்டிங். நிலுமா வந்து தூங்குறா. அவளுக்கு வந்து இந்த குட்டி மேட்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பொம்மை வச்சுருந்தா, இப்போ இந்த மேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 எடுத்துடுவா. இல்லை சாமி செல்லம், நீலோ நீலோ இல்லை வாக்கிங் பார்த்தம்மா. அப்பாடா, இவளுக்கும் வாக்கிங் பைத்தியம் பிடிச்சிருச்சு. வாக்கிங் போனால் போதும். போகலாமா வாக்கிங்? வாக்கிங் போகலாமா? இவருக்கு வந்து சேர் இல்லைன்னா அவன் இல்லை. அந்த மாதிரி சேரு எங்கே போனாலும் சேர் வேணும். எங்கே யார் வீட்டுக்கு போனாலும் சேர் வேணும். அவன் இங்கே இருந்தாலும் சேர் வேணும். எப்போவுமே சேர் வேணும், இல்லைன்னா பெட்டு வேணும். மெத்துன்னு இருக்கணும். அட்லீஸ்ட் சேர் இருக்கணும். இப்போ சம்மர் வேறு வருதுங்களா, ஐயா ஏசி இல்லாமல் சுத்தமாக இருக்க மாட்டார். நம்மளுக்கு இருக்கோ இல்லை இது இல்லை, அவனுக்கு ஏசி வேணும். அந்த மாதிரி இவர் வாலு வாலு வாலு. நிலா நிலா மம்மி கேக். நிலாக்கில்ல மம்மிக்கு அண்ணாக்கு அக்காக்கு. ஓகே, நிலாக்கில்ல. இப்போ இன்னும் வாழ்த்தணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சுங்க. செல்ஃபில் ஒரு துணி இருக்கிறதுல மொத்தத்தையும் இழுத்து போட்டுறா. ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதாவது ஜாலியாக இருக்கிறா, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறா. இவன் முகம் மட்டும் இப்படி தான் இருக்கும். நான் பண்ணுறது பாருங்க, அட்டோழியன் செல்லம். ஓகே, இது ரெடியாக முடிக்கட்டும். நான் அது பசங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.